சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசிக்காரர்கள் கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் நேர்மைக்கும் பெயர் போனவர்கள். இவர்களின் பொருளாதார நிலை அதிர்ஷ்டம் மற்றும் ஏற்றம் தரும் பரிகாரங்கள். பொருளாதார நிலை. மகர ராசிக்காரர்களின் பொருளாதாரம் பெரும்பாலும் அவர்களின் சொந்த உழைப்பையே நம்பியிருக்கும். குறுக்கு வழியில் பணம் சம்பாதிப்பதை இவர்கள் பெரும்பாலும் விரும்ப மாட்டார்கள். சேமிப்பில் கெட்டிக்காரர்கள். பணத்தின் அருமை தெரிந்தவர்கள் என்பதால் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். படிப்படியான முன்னேற்றம். இளமை பருவத்தில் சில பொருளாதார போராட்டங்களை சந்தித்தாலும் தங்களின் நடுத்தர வயதில் சுமார் 35 வயதிற்கு மேல் நிலையான மற்றும் வலுவான பொருளாதார நிலையை அடைவார்கள். முதலீடுகள். பங்குச்சந்தை போன்ற ரிஸ்க் உள்ள முதலீடுகளை விட நிலம், வீடு, தங்கம் மற்றும் வங்கி வைப்பு நிதி போன்ற பாதுகாப்பான முதலீடுகளிலேயே இவர்களுக்கு அதிக லாபமும் விருப்பமும் இருக்கும். தொழில், வேலை. நிர்வாக திறமை அதிகம் என்பதால் இரும்பு இயந்திரங்கள், கட்டுமானம், விவசாயம் மற்றும் எண்ணெய் சம்பந்தப்பட்ட தொழில்களில் நல்ல லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் பெறுவார்கள். அதிர்ஷ்டம் மற்றும் யோகம். மகர ராசிக்காரர்களுக்கு லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்டத்தை விட தங்களின் திட்டமிடப்பட்ட உழைப்பால் வரும் அதிர்ஷ்டமே அதிகம் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 8, 17, 26 ஆகிய எண்கள் அதிக நன்மைகளை தரும். ஆகிய எண்களும் சாதகமாக இருக்கும். அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு, அடர்நீலம் மற்றும் பச்சை. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட கிழமைகள் சனிக்கிழமை மற்றும் புதன்கிழமை. முக்கியமான முடிவுகளை எடுக்க அல்லது புதிய செயல்களை தொடங்க இந்த நாட்கள் உகந்தவை. அதிர்ஷ்ட ரத்தினம் நீலக்கல். இதை அணியும் முன் தகுந்த ஜோதிடரை அணுகி ஜாதக பரிசீலனை செய்வது அவசியம். செல்வவளம் பெருக பரிகாரங்கள். பொருளாதார தடைகள் நீங்கி வாழ்வில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பெருக மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள். சனி பகவான் வழிபாடு. சனிக்கிழமைகளில் நவக்கிரக சந்நிதியில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு எள் முடிச்சிட்டு நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது தடைகளை தகர்க்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு. சனியின் ஆதிக்கம் கொண்ட ராசி என்பதால் அனுமனை தொடர்ந்து வழிபட்டு வருவது பொருளாதார சிக்கல்களில் இருந்து பாதுகாக்கும். சனிக்கிழமை அனுமனுக்கு துளசி மாலை அல்லது வடை மாலை சாற்றி வழிபடலாம். காகத்திற்கு உணவு. தினமும் காலை உணவருந்தும் முன் அல்லது மதிய வேளையில் காகத்திற்கு சாதம், எள் கலந்த சாதம் மிகவும் சிறப்பு வைப்பதை வழக்கமாக கொள்ளுங்கள். அன்னதானம் மற்றும் உதவி. ஏழைகள், முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது சனி பகவானை மகிழ்விக்கும். இதனால் செல்வம் தடையின்றி சேரும். குலதெய்வ வழிபாடு. வருடத்திற்கு ஒரு முறையாவது குடும்பத்துடன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் நன்மைகளையும் கொண்டு வரும். குறிப்பு: உங்களின் நேர்மையும் தளராத உழைப்புமே உங்களின் மிகப்பெரிய பரிகாரமும் அதிர்ஷ்டமும் ஆகும். எந்த சூழ்நிலையிலும் தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்பட்டால் மகர ராசிக்காரர்கள் வாழ்வில் பெரும் வெற்றி அடைவது உறுதி.